அனைவருக்கும் வணக்கம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வாராந்த ஊடக மாநாட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் சிவானந்தா தூளர் அவர்களும் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராகிய அந்தனசில் ராஜ்குமாரும் மற்றும் அம்பாறை ஒருங்கிணைப்பாளராகிய ஆனந்தனும் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான காரணம், இன்று தமிழரசு கட்சியானது மக்களின் வரிப்பணத்திலே அரசியல் செய்கின்ற ஒரு கேவலமான நிலைக்கு வந்திருக்கின்றது. இன்று அவசரமாக கைப்பற்றப்பட்ட பிரதேச சபைகள் அத்தனையிலும் பிரதேச சபை தவிசாளர்கள் மக்களுடைய வரிப்பணத்திலே அரசியல் செய்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிரான் பிரதேச சபைக்கு உட்பட்ட நெழுவல் மலை என்கின்ற இடத்திலே ரன்மல் விகாரை 2021ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு இன்று சிறப்பான ஒரு பெரிய விகாரையாக செயற்பட்டிருக்கின்ற காலகட்டத்திலே 2021ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட விகாரைக்கு எந்த தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. இன்று ராசமாணிக்கன் ராசபுத்திரன் அவர்கள் வவுனியாவுக்கு சென்று குருந்தூர் விகாரையை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு இவர் தேசிய அமைப்பாளராக பட்டிருப்பு தொகுதியின் தேசிய அமைப்பாளராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக இருந்தபோது சின்னவத்தையில் இருக்கிற விகாரையிலே அடிக்கல் நாட்டு விழாவுக்காக ரஞ்சித் சேம்பலப்பிட்டிய இவர்களை அழைத்து விகாரைக்கு கல் வைத்திருக்கின்றார். அதோடு நீங்கள் சின்னவத்தை விகாரை அமைக்கும் போது ரஞ்சித் சேம்பலப்பிட்டியை அழைத்து சுமரரத்தின அம்பலிப்பட்டிய சுமரரத்தின சேரரோடின் ஆசீர்வாதத்தின் தான் நீங்கள் அந்த விகாரையை நீங்கள் கட்டுவதற்கு அடிக்கல்லை நாட்டினீர்கள். அப்படிப்பட்ட காலங்களிலே நீங்கள் விகாரைகளை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழாவுகளை செய்துவிட்டு இன்று நீங்கள் குருந்தூர் மலையை பற்றி பேசுவது வெட்கக்கேடான ஒரு விஷயம். ஆதலால் நீங்கள் இந்த வாயினால் வடை சுடுவதும் வேலைகளை விட்டுவிட்டு மக்களுக்கான பிரதிநிதி என்ற பிரதிநிதித்துவத்தோடு நீங்கள் மக்களுக்கான சேவைகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்ன தேவை இருக்கின்ற என்பதை உணர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீங்கள் சரியான சேவைகளை செய்ய வேண்டும். அத்தோடு தொடர்ச்சியாக நீங்கள் ஊடக சந்திப்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் கௌரவ டாக்டர் தேவானந்தாவை பற்றி அவதூறாக பேசி வருகிறீர்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. மட்டக்களப்பு கடற்பரப்பிலே கல்லடி என்னும் இடத்திலே மிதக்கும் கொட்டல் ஒன்றை அமைப்பதற்காக அப்போதைய கடத்தொழில் அமைச்சராக இருந்த எங்கள் செயலாளர் நாயகம் கௌரவ டாக்டர் தேவானந்தாவிடம் நீங்கள் அனுமதி கேட்டிருந்தீர்கள். அதை அவர் மீனவர்களால் பாதிப்பு ஏற்படும் என்று அந்த அனுமதியை அவர் மறுத்திருந்தார். அதன் காரணமாகத்தான் இன்று நீங்கள் டாக்டர் தேவானந்தாவை எங்களுடைய கௌரவ செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தாவை ஊடகங்களிலே நீங்கள் விமர்சிக்கிறீர்கள். உங்களுக்கு அன்று மிதக்கும் கொட்டலை அமைப்பதற்கு அவர் அனுமதி தந்திருந்தால் இன்று நீங்கள் அவரை விமர்சித்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் இப்போதே ஜனாதிபதியை தோழர் அனுரகுமார திசாநாயக்காவிடம் வினயமாய் கேட்டுக்கொள்வது யாதெனில், கடந்த காலங்களிலே மோசடியிலே ஈடுபட்டவர்கள் கிழக்கு மாநிலத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சொத்து குவிப்பு பட்டியலிலே 21 பேரிலே ராசமாணிக்கம் சாணக்கியனுடைய பேரும் இடம்பெற்றிருக்கின்றது.